வணக்கம், நான் உங்க அடேகர். இப்ப ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் உங்களா சொல்லு. ஸ்டாலின் திமுக முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி, உதயநிதி இந்தநிதி கொடுமநிதி போனரே உங்களால் இன்சியல் இருக்கிறதா? செத்து போனதுக்கு இன்சியல் வேணும். தமிழ்நாடு அரசு பேருந்துக்கு தூக்கிடுங்க. தமிழ்நாடு எல்லாம் போடு சொத்து உங்க போடு சொத்தா? பிளான் வச்சிருப்பாரு முக ஸ்டாலின். அவங்க அப்பா பேர் வைக்கிறான்னு, அவங்க தாத்தா பேர் வைக்கிறான்னு. நான் சொல்றேன், நடக்கிறது வேறையா போயிடும். தமிழ்நாட தூக்கிட்ட உங்க அப்பா பேரு வச்ச ஒரு பஸ் கூட ஓடாது. நீங்க அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை, பித்தள தமிழ்ச்செல்வன், நாய்சகர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனா இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி போயிருக்காங்க. கேள்வி கேட்டு தெரிச்சு துணியக்கான கோவணத்தை புரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க 3 பேரும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 2024 எலெக்ஷன்ல எத்தனை தொகுதியில தெரிச்சுக்கிட்டு ஓடப்படுறான்னு பார்ப்போம். இவன் கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியும். துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஏன்னா அவன் திமுக கார. நல்லா புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் என்னையும் சரி. நீங்க வேணும் உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாமதான் உட்கார வச்சோம். 2 கட்சி அறிவு கட்டுங்களா உடனே பேர் புரிஞ்சுக்காதீங்க. உங்களை வேணும்னா உட்கார வச்சாங்கன்னா உருட்டு விட்டுவோம். உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு மக்கள் தெரியும், புரிதல் தெரியுமா எங்களுக்கு? நீங்க வேணும்னு உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாம தான் உட்கார வச்சோம். இந்த ஆடி மாற்று கட்சியில் இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோ. எத்தனை இடத்துல டெபாசிட் போகுதுன்னு பாரு. சகாப்தம் முடிச்சு எத்தனை இடத்துல டெபாசிட் இழப்புன்னு பாருங்க. சகாப்தம் திமுக சகாப்தம் முடிச்சு 2021. சரிங்களா? இங்க அப்படி வேணாலும் யார் வேணாலும் நிப்பாட்டிக்கோ, தடுத்து நிறுத்துக்கோ, என்ன தடுத்து நிற்கோ. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ பண்ற ஆட்டவாசலாம். சிறுபான்மையிற்கு நீ என்ன நாடகம் பண்ற தெரிஞ்சு போச்சு. இத குடும்பமா பண்ணிருக்கிறோம், அதுவும் தெரிஞ்சு போச்சு. நாடகோஷ்டி மட்டும்தான் நீங்க அப்படின்னு என்ன. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற. இதுல இந்த வீடியோட இன்னொரு வீடியோ சேர்த்து போற ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல அண்மையில கூட, என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மட்டுமல்ல, சங்கி படையே வந்தாலும் தமிழகத்துல கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இந்த முதல்வர் முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு. திரு MK ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது? வரலாறு காணாத தோல்வியை 2014 சந்திச்சாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 MLA தான் ஜெயிச்சாங்க 234. அதனால தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், வேறவங்க பாடம் எடுக்க. அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும். அவரு ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல, தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. இங்க பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு, இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில சொன்னது, நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது, என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவேன். அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க. இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாச்சு. அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க, எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க. அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியலே கிடையாது. வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க 2 MLA. எத்தனையோ முறை சைபர் 39-0 இடத்துல திமுக இருந்திருக்கு. ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம். மக்கள் 2026 மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.